அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 2023 ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தமாகிய ஏசாயா 51 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து அதனுடைய முதல் பகுதி, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ற அந்த காரியத்தை நாம் கடந்த மாதமெல்லாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆறுதல் செய்ய விரும்புகிறார் பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய இருதயங்கள் பல்வேறு விதத்தில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அதனால் வருகிற அந்த ஆறுதல் நம் எல்லோரையும் நிரப்புவது மிக மிக முக்கியமாக இருக்கிறது பாருங்கள். அதனால தான் எப்படி நமக்கு வேதத்தில் ஆறுதல் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். எப்படி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலுக்கு திறவுகோல் என்பதை நாம் பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, குறிப்பாக இயேசு சிலுவையிலே நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்ற காரியத்தை நாம் தியானிக்க பாருங்க, நம்முடைய இருதயம் மிகுந்த ஆறுதல் அடைகிறது. குறிப்பாக நாம் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் பிரியமானவர்களே, இங்கே வேதத்திலேயே ஒரு மிகுந்த ஒரு ஆறுதலான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, புது சிருஷ்டி என்றால் என்ன அர்த்தம்? புதிய சுபாவம் உடையவர்கள் என்ற அர்த்தம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு புதிய சுபாவமுடைய மனிதர்களாய் மாறிவிட்டீர்கள். அப்போது பழையவைகள் என்ன செய்து விட்டது? ஒளிந்து போயிடுச்சு. அந்த பழைய பாவ சுபாவம், பழைய பாவ வாழ்க்கை, அது ஒளிந்து போயிடுச்சு பாருங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலே எல்லாம் புதிதாயின ஒரு புது வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் மூலம் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார் பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை தான் நாம் கடந்த மாதத்திலே தெளிவாக கற்றுக்கொண்டோம். எப்படி நாம் ரட்சிப்பின் மூலம் பரிசுத்த ஆவியினாலே நாம் மறுபடியும் பிறந்து, எப்படி நம்முடைய பழைய பாவ சுபாவம் களைந்து போடப்பட்டது, எப்படி இப்பொழுது நாம் தேவ சாயலாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் நாம் என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ, இப்போது அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரமாக என்ன செய்ய வேண்டியிருக்கு? மாற வேண்டியதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்று சொன்னால், வேதத்திலிருந்து என்ன அறிந்து கொண்டீர்களோ அதை தான் இப்பொழுது நம்புகிறவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம், சில விரும்பத்தகாத காரியத்தை நீங்கள் இன்னும் செய்கிறவர்களாக இருக்கலாம், இன்னும் சில காரியங்களில்
பரிசுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த குறைகள் இருக்கிறது என்பதனால் நான் இன்னும் ஒரு பழைய மனுஷன்தான், என் வாழ்க்கையில் ரட்சிப்பில் நான் ஒன்றும் புது சிருஷ்டியாக மாறலை அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசமாக எண்ணக்கூடாது. நீங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிறவர்களாய் முதலாவது என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் தேவ பிள்ளைகளே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து 7வது வசனம் வரைக்கும் எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்தின் அறிவை என்ன செய்கிறார், நமக்கு விவரித்து சொல்லுகிறார். சொல்லிட்டு இப்போ ஒரு 8வது வசனத்தில் இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த சத்தியத்தெல்லாம் இப்போ நீங்கள் என்ன செய்தீங்க, அறிந்து கொண்டீங்க. அறிந்து கொண்டபடியால் ஆகையால் இப்போ என்ன செய்யுங்க, அதன்படி நம்புங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னும் நீங்கள் உங்களுடைய அனுபவ அறிவு அல்லது உங்கள் கண்களில் பார்க்கிற அறிவின்படி நம்பாதீங்க. சத்தியத்தின்படி என்ன செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் என்ன செய்யுங்க, நம்புங்க. சொல்லுங்க, வாயை திறந்து நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். பாருங்கள், ஒருவேளை உங்களை பார்த்தா உங்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி என்பது போலவே ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய மனசில் எப்படி உணர்றீங்களோ, உணர்ச்சியில் எப்படிப்பட்ட உணர்ச்சி உங்களுக்கு உண்டாகுதோ அதெல்லாம் முக்கியமே இல்லை. பாருங்கள், சத்தியம் என்பது இது இயேசு. அப்போது இயேசு மாறாதவர். பாருங்கள், அவர் சொல்லிய வார்த்தைகள் மாறாதவைகள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி தான், பழையவைகள் ஒளிந்து போயிடுச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போது நம்ப ஆரம்பிக்கும்போது, உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாகும்போது, இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களோட உள்ளத்தில் ஆறுதல் என்ன செய்யுது, உண்டாக ஆரம்பிக்குது. ஏன்னா நான் இன்னும் பழைய மனுஷன்தான், நான் என் வாழ்க்கையெல்லாம் இந்த வருஷத்துலேயும் எங்கே தேரப்போகுது பாரு, நான் வாழ்க்கையின் இந்த புது வருஷத்துலேயும் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திச்சிருக்கேன், இப்படிப்பட்ட சவால் வருது, சூழ்நிலைகள் பார்த்தா ரொம்ப ரொம்ப சவால் நிறைந்ததாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னோட வார்த்தையின்படி நீ என்ன பண்ண, விசுவாசி. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எளிதாய் நம்புகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் மரித்த பிறகு எப்படி பரலோகத்துக்கு போவோம், இயேசுவினுடைய 2ஆம் வருகையில் நம்ம எல்லாரும் எப்படி அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், இந்த 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 2ஆம் வருகை குறித்த அந்த மகிமை நம்பிக்கை, இதை பாருங்கள் தேவ பிள்ளைகள் நம்புவதற்கு ரொம்ப எளிமையானதாக என்ன செய்து இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நபர் வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து அவங்க மரிக்கும்போது பாருங்கள், அவங்க அவங்களுடைய சரீரம் போய் கல்லறையில் பாருங்கள் அங்கே வைக்கப்படுகிறது. ஆனாலும் பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது,
ஆமாம், ஏசப்பாவுடைய 2ஆம் வருகையில் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு. அதனால் கண்டிப்பாக இவங்களாம் உயிர் தெழுவாங்க. நம்ம எல்லோரும் ஏசப்பாவோட நித்தியமாக வாழப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 2ஆம் வருகை குறித்த அந்த மகிமை நம்பிக்கை பாருங்கள், நம்ம நம்புவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கிறது. ஏனென்றால் பரலோகம் ஒரு அருமையான இடம். பரலோகத்தில் பாருங்கள், பரலோகம் எப்படிப்பட்டது என்று சொல்லி வேதமே சொல்லுது பாருங்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் பரலோகம் எவ்வளவு அருமையான இடம் என்பதை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:4 அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் பாருங்கள் எந்த ஒரு வேதனையுமே கிடையாது. எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. அங்கே துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த கண்ணீர் யாவையும் என்ன செய்யப்படும்? துடைக்கப்படும் ஒரு இடம், ஒரு துன்பம் இல்லாத ஒரு இடம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோமா மரித்த பிறகு? ஏசப்பா என்னை அந்த பரலோகத்துக்கு கூட்டு போவாரா அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அதை பாருங்கள், சில நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு நம்புவதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எளிதாக இருக்குது. ஏன்னா ஒரு மகிமையின் இடத்துக்குள்ள போகிறோம். கண்டிப்பாக அங்கே இனி துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, சந்தோஷமான இடமாச்சு அது. அப்போது யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு இடத்துக்கு போவோம்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. எப்பா இந்த பாடு நிறைந்த உலக வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வருது. அப்போது யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆனால் இந்த பரலோகத்துக்கு அடுத்த இந்த சத்தியங்கள் எல்லாமே பாருங்கள், ஒருவர் மரிக்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கும்போது அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. ஏசப்பாவோட 2ஆம் வருகையில் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு. நாம் தேவனோட மகிமையை அவருடைய 2ஆம் வருகையில் சுதந்திரித்து கொள்வோம். இப்படிப்பட்ட இந்த மகிமையின் நம்பிக்கை கெடுத்த காரியங்கள்லாம் பாருங்கள், அதெல்லாம் இன்னும் ரொம்ப ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள் பாருங்கள். அது இன்றைக்குரிய காரியங்கள் அல்ல. அதெல்லாம் இன்னும் வாழ்க்கையில் வாழ்ந்து நம்ம முடித்து இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடித்து நம்ம அதுக்கப்புறம் தான் பரலோகத்துக்கு போவோம். அல்லது இயேசுனுடைய 2ஆம் வருகை பாருங்கள், அது என்றைக்கு வரும் என்று நமக்கு தெரியாது. சீக்கிரமாக ஆனால் இயேசு என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறாரா? ஆனால் எப்போ வரப்போகிறார் நமக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த எதிர்காலத்தை குறித்த இந்த நம்பிக்கையின் சத்தியங்களை நம்ம நம்புவதற்கு எவ்வளவு எளிதாக இருக்குதோ அவ்வளவு எளிதாக இன்னைக்குள்ள நிகழ்கால வாழ்க்கை கடுத்த விஷயங்களில் கர்த்தர் உன்னை புது சிருஷ்டி ஆக்கியிருக்காரு. உனக்கு பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலையை தருகிறாரு. நீ இன்னும் பழைய மனுஷன் இல்லை, வாழ்க்கையிலெல்லாம் புதுசாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க. ஏன் கஷ்டமாக இருக்குது? ஏன்னா இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பாருங்கள், பாவ சோதனைகளை எதிர்கொள்கிறோம், போராட்டங்களை எதிர்கொள்கிறோம், பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறோம். அப்போது இதெல்லாம் எதிர்கொள்கிறபடினால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொன்னால்
பாருங்கள், அது உடனே என்ன செய்ய முடியல, நிறைய பேரால் விசுவாசிக்க முடியலை. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டியதாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். அப்போது நம்ம இந்த நாளில் கேட்க வேண்டியதாக இருக்குது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாமே, பழையகள் ஒளிந்து போயிடுச்சு, எல்லாம் புதுசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே. ஆனால் இந்த சத்தியத்தை என்னால் நம்ப முடியல. அப்போது பரிசுத்த ஆவியானவரால் என்ன இந்த சத்தியங்களை நம்புவதற்கு பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, அப்போது பரிசுத்தாவியின் பலன் இல்லாமல் நம்மளால் பாருங்கள் வேத சத்தியங்களை நம்புறதுக்கு கூட சில நேரம் நம்மளால் என்னது முடியல பாருங்கள். அது எப்படி கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாகப்பட்டிருக்கிறோம், பழைய பாவ சுபாவத்திலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேனா, உண்மைதானா? ஆனால் அப்போ என்கிட்ட சில குறை இருக்குதே, அப்போ நான் ஆண்டவர் என்னை சரியாக ரசிக்கலையோ இப்படின்னு சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் அனுபவங்கள் அடிப்படையில் நாம் காரியங்களை பார்க்கிறோமே அல்லாமல் வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன போதிக்கிறது, அதை நாம் பாருங்கள் உற்று நோக்குவதற்கு ரொம்ப பலவீனர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கீங்களே, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். நாம் எல்லாரும் இந்த நாளில் பாருங்கள் இந்த பலனை கேட்பதற்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? பாருங்கள் இந்த சத்தியங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா இதை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னது பலன் தேவை, கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கேட்போமா? அன்புள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் இந்த கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற இந்த சத்தியங்களை நம்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். அதன் மூலம் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.